திருச்செந்தூர் கோவிலில் நடைபெறும் முறைகேடுகள் குறித்து வீடியோ மூலம் விழிப்புணர்வு ஏற்படுத்திய நபரை சினிமாவில் வரும் வில்லன்கள் காட்சி போல சித்தரித்து அவரிடம் கஞ்சாவை வைத்து அதனை மையமாக வைத்துக் கொண்டு கேரளா வரை சென்ற வீடியோ தற்போது பெரும் பரபரப்பை உண்டாக்கியிருக்கிறது. திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பக்தர்கள் தரிசனம் செய்வது குறித்தும் பணம் வாங்கிக் கொண்டு பக்தர்களை கோவிலுக்குள் சிலர் அனுமதிப்பதாகவும் தொடர்ந்து ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியாகி வருகிறது. இந்த நிலையில் கோவில் உள்துறை கண்காணிப்பாளர் ராமமூர்த்தி என்பவர் திருச்செந்தூர் கோவில் காவல் நிலையத்தில் கடந்த மாதம் 18ஆம் தேதி புகார் அளித்தார். அந்த புகாரில் பக்தர்களின் வசதிக்காக அமைக்கப்பட்ட தடுப்புகளை அகற்றக் கோரியும் சண்முகர் விலாசம் முன்புள்ள கேட்டை அகற்றுவதற்காகவும் சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டு அதன் மூலம் கோவில் சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கும் விதமாகவும் பக்தர்களுக்கு இடையே கலவரத்தை தூண்டும் நோக்கத்துடன் செயல்பட்டு வந்த திருச்செந்தூர் கோட்டை தெருவைச் சேர்ந்த மணிகண்டன் உள்பட 3 பேர் மீது புகார் அளித்திருந்தார். அந்த புகாரின் பேரில் திருச்செந்தூர் கோவில் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து மணிகண்டனை தேடி வந்தனர். மேலும் மணிகண்டன் மீது திருச்செந்தூர் தாலுகா காவல் நிலையம் மற்றும் ஆத்தூர் காவல் நிலையத்தில் பல்வேறு வழக்குகள் இருந்து வந்தது. இந்த நிலையில் மணிகண்டன் கேரளாவில் பதுங்கி இருந்ததாக ஆத்தூர் போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதனையடுத்து தனிப்படை போலீசார் கேரளாவில் உயிருக்கு பயந்து பதுங்கியிருந்த மணிகண்டனை சுற்றி வளைத்தனர். அப்போது அவர் கையில் 1.5 கிலோ கஞ்சா இருந்ததாக கூறி கஞ்சா வழக்கில் மணிகண்டனை கைது செய்து ஆத்தூர் காவல் நிலையம் அழைத்து வந்தனர். அங்கு விசாரணைக்கு பிறகு அவர் பாளையங்கோட்டை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். கைது செய்யப்பட்ட மணிகண்டன் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் சேகர்பாபு, கனிமொழி ஆகியோர் குறித்தும் கோவிலில் நடைபெறும் முறைகேடுகள் குறித்தும் வீடியோவை சமூக வலைதள பக்கங்களில் வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. சினிமாவில்தான் ஒருவரை கைது செய்ய அவர் வீட்டில் கஞ்சா இருந்ததாக கைது செய்யும் காட்சிகளை பார்த்திருக்கிறோம். ஆனால் உயிருக்கு பயந்து ஒளிந்திருந்த நபரின் கையில் 1.5 கிலோ கஞ்சா இருந்தது என சொல்வதை ஏற்க முடியவில்லை என பலரும் தற்போது கருத்து தெரிவித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.